ஹாய், வணக்கம். நீங்கள் நம்புறீங்களா? நான் சிங்கப்பூரில் ரோட்டோரத்தில் இருந்த நம்ம ஊரில் இருக்க இந்த கீரைலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வில்லேஜில் உள்ளவங்களுக்கு தெரியும். கலப்புக்கீரை, குப்பைக்கீரை சம்திங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கீரைங்களாம் நான் இங்கேருந்து பறிச்சுட்டு வந்து ஆஞ்சு இதில் இந்த கீரை மட்டும் இல்லை, கொஞ்சம் கோவக்கீரை, கொஞ்சம் முசு இலை இருக்குல்ல அது, அப்புறம் கொஞ்சம் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் பறித்து ஒன்றா இந்த பாஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டோ இல்லை வெறுமனையே கடுகு உளுந்து போட்டு தாளித்து செய்ய வரப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, பாருங்கள். இது மாதிரி நல்ல கீரைங்க. அது ஏன்னா இங்கே மழை பெஞ்சுது. இப்போது ஒரு வாரமாக மழை இல்லாததுக்கு முன்னாடி ஒரு வாரமாக நல்ல மழை சாயந்தரத்தில் பெய்யுது இங்கே சிங்கப்பூரில். அதனால் அப்போ இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பசுமையாக பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது சுத்தம் பண்ணி ஆஞ்சிட்டு இந்த நல்லா அலசிட்டு பாசிப்பருப்போ இல்லை ஏதோ சம்திங் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டு சாப்பிட்லாம். சாதத்தை சூடாக்கி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த கீரையோட ஏதாவது நல்லது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு ரோட்லேருந்து பறித்த அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாதீங்க. எல்லா கீரையுமே மண்ணுக்கு கீழேருந்து தான் வருது. அதுதான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குகிறோம். நான் ஒரு ஹவுஸ்மேடாக இருக்கிறதுனால எனக்கு இது எங்கள் அம்மா இதெல்லாம் சின்ன வயசில் பறித்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு குப்பையில் கொல்லையில் எல்லாம் இருந்து பறித்து நல்லா அலசிட்டு கொடுப்பாங்க. எந்த பொருளையுமே பறித்து அலசி கழுவிட்டு சாப்பிட்டா அதில் எதுவும் இல்லை. அது ஒன்று மாதிரி கீரைங்களில் நமக்கு நல்லது இருக்குது அப்படின்னா செய்யலாம். ஓகே, தேங்க்யூ.